Hello everyone, Selenium Java Advanced topic பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to get tool tips from elements. ஃபர்ஸ்ட் டூல் டிப்னா என்னதுன்னு பார்த்துடலாம். ஒரு எலிமெண்ட் மேல நீங்க ஹோவர் பண்ணும்போது ஒரு ஷார்ட் இன்ஃபோ மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஷார்ட் இன்ஃபோ தான் அந்த எலிமெண்டோட டூல் டிப். இந்த டூல் டிப்ல இருக்கிற வேல்யூவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரைட் சைட் ஹைலைட் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்டை பாருங்க. டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்டுக்கு இருக்கிற வேல்யூ வந்து டூல் டிப்போட வேல்யூ. இப்போ டூல் டிப் பாருங்க என்னது, ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். அதே வேல்யூ தான் இந்த டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்லையும் இருக்கு. மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸுக்கு ஒரு எலிமெண்டோட டூல் டிப்போட வேல்யூ எப்போவுமே டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இது ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம். இந்த அப்ளிகேஷனில் இந்த சிம்பிளை ஹோவர் பண்ணும்போது ஹெல்ப்னு ஒரு டூல் டிப் வருது. ஸோ இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்க, அந்த ஹெல்ப்புங்கிற அந்த வேல்யூ எங்கே இருக்குது, டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்டோட வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் போதும், அதோட டூல் டிப் வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்வியூ கொஷினும் கூட. ஸோ கோடோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். Chrome browser யூஸ் பண்ணுறதுனால Chrome driver கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் implicit weight வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் மேக்ஸிமைஸ் விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக driver.manage.window.maximizeங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணும்னா யூஸரை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும். தென் driver.get யூஸ் பண்ணி அந்த URL கெட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது, அந்த எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். அந்த எலிமெண்ட்டுக்கு ஐடிங்கிற அட்ரிபியூட் இருக்கு. ஸோ ஐடி யூஸ் பண்ணி நம்ம அந்த எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். driver.find element by .id யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐடி டபுள் கோட்ஸ்குள்ள அந்த ஐடியோட வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். தென் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபைண்ட் எலிமெண்டோட டேட்டா டைப் வந்து வெப் எலிமெண்ட். ஸோ வெப் எலிமெண்ட்ங்கிற டேட்டா டைப்ல இந்த எலிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண போறோம். வெப் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும், இந்த டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றதுன்னா, இந்த எலிமெண்ட்ல இருந்து டாட் கெட் டாம் அட்ரிபியூட்னே ஒரு மெத்தட் இருக்கும். கெட் டாம் அட்ரிபியூட், அதுல டபுள் கோட்ஸ்குள்ள இந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ வேணுமோ அந்த அட்ரிபியூட்டோட நெய்மை வந்து பாஸ் பண்ணா போதும். ஸோ நமக்கு டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்டோட வேல்யூ தான் வேணும். ஸோ டைட்டில் அட்ரிபியூட் பாஸ் பண்ணிட்டோம். தென் கெட் டாம் ப்ராப்பர்ட்டியோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ண போறோம். ஸ்ட்ரிங் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை பிரிண்ட் பண்ணணும். அப்பதான் கன்சோல்ல வந்து நமக்கு பார்க்க முடியும். ஸோ இதை பிரிண்ட் பண்ண போறோம். சிஸ் அவுட், இதுல இந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். விண்டோ மேக்ஸிமைஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து கன்சோல்ல பார்க்கலாம். பாருங்க, ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். இதுதான் அந்த டூல் டிப்போட வேல்யூ. இந்த டூல் டிப்போட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிங்கிள் எலிமெண்டோட டூல் டிப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பேஜில் இருக்கிற என்டையர் டூல் டிப்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.